வணக்கம், நான் உங்கள் ஜேபிஆர் ட்ரெக்கர். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்திரகோஷமங்கை மங்களநாத சுவாமி கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். உலகத்திலேயே தோன்றிய முதல் சிவன் கோயில், சிவனின் சொந்த ஊர் திரு உத்திரகோஷமங்கை. உத்திரகோஷமங்கை, உத்திரம் என்றால் உபதேசம், கோஷம் என்றால் ரகசியம். சிவன் பார்வதிக்கு ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை ரகசியமாக சொன்ன ஸ்தலம் தான் இந்த உத்திரகோஷமங்கை. ஊருக்கு பேர் திரு உத்திரகோஷமங்கை. திருநா அழகு, உத்திரம்னா உபதேசம், கோஷம்னா ரகசியம், மங்கைனா பார்வதி. மாணிக்கவாசலால் பாடல் பெற்ற சேத்திரம். உலகத்திலே முதல் கடவுள் சிவபெருமான் இருக்காருன்னா உத்திரகோஷமங்கை இருக்காரு. சுயம்பு மூர்த்தியா நமக்கெல்லாம் காட்சி கொடுத்தது. ஏப்ரல் 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் திருக்குட நன்னிராட்டு பெருங்காந்தி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மாணிக்கவாசலால் பாடல் பெற்ற சேத்திரத்தில் திருப்பொன்னூஞ்சல் அர்த்த சாம பூஜை, ஊஞ்சல் பாடல் 9 பாடலும் மாணிக்கவாசர் இங்கே பாடின பாட்டை கேட்டு பக்தர்கள் இங்கே நிறையா வராங்க. அதில் முதல் பாடலாக சீரார் பவுளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இழுத பறந்து நாராயடியா நான்மலத்தால் நாயடிக்கு ஊராக தந்திரடும் உத்திரகோஷமங்கை ஆறாரமுதின் அருள்தாள் விளைவாடி போராமே கண்மளவி பொன்னூஞ்சல் ஆடாமல் மாணிக்கவாசர் பாடியிருக்கார். கடையவனே கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் பிறல் வேங்கையும் தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோஷமங்கை கலசே சடையவனே தளந்தேன் என்னை தாங்கிக் கொள்ளேன் மாணிக்கவாசர் பாடியிருக்கார். திருவாசகத்துல மாணிக்கவாசகர் எழுதிய 51 பதியத்துல 16வது பொன்னூஞ்சல், அதாவது பள்ளியறை பாடல் உத்திரகோஷமங்கை கரசே. ஒவ்வொரு வரிகளிலும் உத்திரகோஷமங்கை கரசே, உத்திரகோஷமங்கை கரசே அப்படின்ட்டு தான் வரும். அது மட்டும் இல்ல, எல்லா சிவாலயங்களிலும் பள்ளியறை பாடலாக உத்திரகோஷமங்கை கரசே, உத்திரகோஷமங்கை கரசே அப்படின்னு தான் பள்ளியறை பாடல் பாடப்படும். 5 அடியில பச்சை மரகத நடராஜ திருமேனி லோகத்திலே இந்த ஒரு ஸ்தலத்துல மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, வருஷத்துல ஒரு நாள் தான் நம்ம இந்த பச்சை மரகத நடராஜ திருமேனியை தரிசனம் பண்ண முடியும். அதாவது ஆருத்ரா தரிசனத்துக்கு முந்தின நாள் அப்போ மட்டும்தான் நம்ம சந்தன காப்பு எல்லாம் எடுக்கப்பட்டு முழுமையாக நம்ம தரிசனம் பண்ண முடியும். மற்ற நாள் எப்போ வந்தாலும் சந்தன காப்பு போடப்பட்டு தான் இருக்கும். மரக்காயர் ஒருவர் படகுல விழுந்த கல்லை வச்சு தான் சித்தர் சண்முக வடிவேலர் என்பது தான் இந்த சிலையை வடிவமைச்சிருக்காரு. ராவணனும் அவருடைய மனைவி மண்டோதரிக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சதுனால அவர் தனக்குத்தானே மங்களநாதன், மங்களகரமான காரியத்தை பண்ணதுனால அவர் பேர் மங்களநாதன் பேர். தன்னுடைய குழந்தை மங்கள விநாயகர், தன்னுடைய மனைவிக்கு பேர் மங்களேஸ்வரி, மரகத நடராஜர், மங்கை மாகாளி, சுயம்பு வராகி அம்பான்னு சொல்லிட்டு நம்ம கோயில் சமஸ்தான கோயில். நம்ம கோயில் ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் பாத்தியப்பட்டது. அம்பாள் பேர் மங்களேஸ்வரி. பிரகாரமாக சுற்றி வந்து மரகத நடராஜர் திருமேனி முழுவதும் பச்சை மரகத கலான நடராஜரை மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம், திருவாதிரம் என்று சொல்லக்கூடிய ஆருத்ரா தரிசனம் அன்று காலை, முதல் நாள் காலை சந்தனம் பிரிக்கப்பட்டு இரவு 12 மணி வரைக்கும் நடராஜரை மரகத திருமணியாக பக்தர்களுக்கு எல்லாருக்கும் காட்சி, வருஷத்தில் ஒரு முறை. அதற்கு அப்புறமாக அபிஷேகம் ஆரம்பித்து சந்தனம் சாத்தி மறுநாள் காலை 6 மணி அளவில் சந்தனத்துடன் மரகத நடராஜரை தரிசனிக்கலாம். பார்வதி தேவி, பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதகர், காரைக்கால் அம்மையாருக்காக நடராஜருடைய முதல் தாண்டவம் உத்திரகோஷமங்கை. அறையில் ஆடி சிதம்பரத்தில் போய் அம்பலத்தில் ஆடுறார். மதுரையில் பாண்டியருக்காக கால்மாரி ஆடுறார். காரைக்கால் அம்மையாருக்கு ஊத்தவ தாண்டவம் ஆடி மரகதமான நடராஜர் சந்தனத்தில் மறைபொருள் இருக்கார். ஐயா, இந்த கோயிலோட முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலந்தை மரம். கிட்டத்தட்ட 3000 வருடம் பழமையான இந்த இலந்தை மரம் இன்னைக்கும் காட்சி பூத்து குலுங்குகிறது. 3000 வருடம் பழமையான மரம்ட்டு நான் சொல்லலைங்க, தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கும் கணக்கிட்டுன்னு சொல்லியிருக்காங்க 3000 வருடம் பழமையானதுன்னு சொல்லி. அந்த இலந்தை மரத்து அடியில் தான் சிவன் சுயம்புலிங்கமாக காட்சி தராரு. மத்தியானம் உச்சி காலத்தில் நித்தியப்படி அன்னாபிஷேகம் ஸ்படிகலிங்கம் மரகலிங்கத்துக்கு உச்சி காலத்தில் சரியா 12 மணி 12:15 மணிக்கு உச்சி காலத்தில் அபிஷேகம் வந்து சும்மா இல்லைங்க நடைபெறும். அந்த அன்னாபிஷேகத்துக்கு ஸ்படிகலிங்கத்துக்கும் மரகலிங்கத்துக்கும் அன்னத்தினால் அபிஷேகம். ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் நடக்கிற மாதிரி இங்கே நித்தியப்படி அன்னாபிஷேகம். நடராஜருடைய திருமணி அபிஷேகத்துக்கு பதிலாக நித்தியப்படி மரகலிங்கத்துக்கும் ஸ்படிகலிங்கத்துக்கும் உச்சி காலத்தில் அன்னாபிஷேகம். செலவிரிச்சம் வந்து இழந்த மரம், பத்திரியாவன சேத்திரம், 3000 ஆண்டுக்கு முற்பட்ட இழந்த மரம். இந்த இழந்த மரத்தடியில் சகசிரலிங்கம்னு சொல்லிட்டு ஒரே லிங்கத்தில் 1000 லிங்கம், ஒரு லிங்கம் தரிசனம் பண்ணால் இன்னைக்கு 1000 சிவாலிங்கம் போய் 1000 சிவாலயம் தரிசனம் பண்ண புண்ணியம். சரியா? அது மட்டும் இல்லைங்க, உலகத்திலே ராஜ புஷ்பம் எனப்படும் பூ கேதகி, அதாவது தாழம்பு. சிவனிடம் பொய் சாட்சி சொன்னதற்காக தாழம்பு சாபம் பெற்ற பூ. அதனால இந்த உலகத்துல எந்த ஸ்தலத்திலையும் வச்சு வழிபட மாட்டாங்க. இந்த உத்திரகோஷமங்கையில் மட்டும் சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம். அதனால கேதகி என்கின்ற தாழம்பூவை இந்த ஸ்தலத்துல எப்போ வேணாலும் வச்சு நம்ம வழிபடலாம். பிரார்த்தனை பண்ணி அவளுக்கு நடக்குது. தாழம்பூக்கு சாப விமோச்சனம்
உலகத்திலே தாளம்பூ சாத்தி விளைவிடக்கூடிய ஒரே சிவாலயம் உத்தரகோசமங்கை. தாளம்பூனா சாமியினுடைய முடியை பார்த்து தான் ஒரு பொய்ச்சாட்சி சொன்னதுனால தாளம்பூ ஒரு சிவன் கொடுத்த கட்டளை, வேஸ்ட், குப்பை. அந்த தாளம்பூவை சாப விமோச்சனம் கொடுத்து இங்கே ஏற்றுக்கிறார். அப்பொழுது அந்த தாளம்பூ நிறைய பக்தர்கள் இங்கே வாங்கிட்டு வந்து நிறையா சாத்துறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்திலே தாளம்பூ சாத்தி வெளிவிடக்கூடிய ஒரே சிவாலயம் உத்தரகோசமங்கை தான். இங்கே வந்து தாளம்பூ சாத்தி மண்ணில் மிதிச்சாலே முத்தி. உலகுக்கு ஒரு தலைவா மண்ணும் உத்தரகோசமங்கை கரசன் மாணிக்கவாசர் பாடியிருக்கார். ஒரு உலகத்தையே நம்மளாம் இன்னும் பார்த்துருக்க முடியாது. உலகம்னா முதல் கடவுள், உலகத்திலே முதல் தோன்றிய சிவாலயம். ரொம்ப முக்கியமான கோவில். செலவரிச்சம் இழந்த மரம். அந்த இழந்த மரத்தடியில் சகஸ்ரலிங்கம்னு சொல்லிட்டு ஒரே லிங்கத்தில் 1000 லிங்கம். 999 ரிஷிகளும் ஒரு சிவனாக 1000 லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அங்கே தீர்த்தத்துக்கு பேர் அக்னி தீர்த்தம். அக்னி தீர்த்தத்துக்கு முன்னாடி ஸ்தலவிருட்சத்தில் இழந்த மரம், 3000 ஆண்டுக்கு முற்பட்ட இழந்த மரம், பத்ரியாவன சேத்திரம். அந்த பத்ரியாவன சேத்திரத்தில் சகஸ்ரலிங்கம், ஒரே லிங்கத்தில் 1000 லிங்கம் நமக்கு தரிசனம். ஒரு நாள் நம்ம தரிசனம் பண்ண புண்ணியம் 1000 சிவாலயம் போய் தரிசனம் பண்ண புண்ணியம். 1000 சித்தர்களும் ரிஷிகளும் வந்து வழிபட்ட ஸ்தலம் தான் இந்த உத்தரகோசமங்கை. அதனால அக்னி தீர்த்தம், சரஸ்கர லிங்கம் உருவாகி அக்னி தீர்த்தம் உருவான ஸ்தலம் தான் இந்த உத்தரகோசமங்கை. உத்தரகோசமங்கை மண்டோதரிக்கும் தீவிர சிவன் பக்தரான ராவணனுக்கும் இந்த ஸ்தலத்துலாம் திருமணம் நடந்தது. அதுக்கான கல்வெட்டு சான்றுகளும் இன்னமும் இருக்கு. அதனாலதான் மங்களநாத சுவாமிகள் என்ற பெயரும் பெற்றது இந்த உத்தரகோசமங்கை. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் JBR ட்ரக்கர்.